நேயர்களுக்கு வணக்கம். திடீர்னு எடப்பாடி சாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்போது அவர் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கியிருக்காரு. அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒருவேளை மீண்டும் இலையுதிர் காலம் கூட்டணி பேச்சுவார்த்தை அதுக்காக இவர் வந்திருக்காரா, இல்லைன்னா ரைடு ஏதாவது வரப்போகுதுன்னு முன்கூட்டியே சோர்ஸ் மூலியமா அவருக்கு தகவல் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரா, அப்படி இல்லைன்னா வெயில் சென்னையில் அதிகமா இருக்கு, சேலத்துல அதிகமா இருக்கு, அதனால டெல்லியில போய் வரலாம், போயிட்டு வருவோன்னு சுத்தி பார்க்க வந்திருக்காரா, இல்ல சும்மா வந்திருக்காரா, என்ன காரணம் அப்படின்னு இன்னைக்கு அரசியல் உலகமே வந்து ஒரு வியப்பா இருக்கு. அவரே வந்துகிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு நம்ம அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். இப்ப திடீர்னு டெல்லிக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எதுக்காக வந்திருக்கீங்க சார்? சார் இப்ப நீங்க பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க, அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களா? ஒருவேளை இருக்குமோ சார்? இப்போ நீங்க டெல்லியில சுத்தி பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்காக ஏதாவது இருக்குமா சார்? சொல்ல முடியுமா சார்? ஏதாவது ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா சார்? ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கீங்க, என்ன காரணம் சார்? அவசர அவசரமா நடந்துகிட்டு இருக்கீங்க, என்ன காரணமா இருக்கும் சார்? சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார், சார் சார் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார். என்னத்துக்காக டெல்லிக்கு வந்திருக்கீங்க சார்? என் கட்சி ஆபீஸ்க்கு வந்திருக்கும்பா. கட்சி ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, ஒண்ணுமே இல்லாத காரணம் சார். கட்சி ஆபீஸுக்கு சும்மா வந்திருக்கிறாரு, வேற எந்த காரணமும் இல்ல. ஆனா கட்சி ஆபீஸ்ல யாரையாவது போய் சந்திக்கிறாரா, இல்ல வெளியில வந்து வேற ஏதாவது கட்சி ஆபீஸ்ல போய் யாரையாவது சந்திக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்க்ளூசிவா சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். இதோ அவர்களை தொடர்ந்து கூடவே மாஜிக்களும் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டயும் நம்ம என்னன்னு கேட்போம்.